கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான விவகாரத்தில் பெற்றோரின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்ததால் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப பெற்றோர் ஒப்புக்கொண்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். பிரபு, வணக்கம். விவரங்கள் என்ன பிரபு? கண்டிப்பாக. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவி அதே பள்ளியில் ஆசிரியர்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தால் அந்த பள்ளிக்கு பெற்றோர்கள் மற்றும் கிராம மக்கள் தங்களது குழந்தைகளை அனுப்பாமல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இது சம்பந்தமாக தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கிராம மக்கள் மற்றும் பெற்றோர்கள் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். சுமார் 2 மணி நேரமா இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. இதில் அரசு நடுநிலைப் பள்ளியில் பணியாற்றக்கூடிய அந்த ஆசிரியர்கள் அனைவரும் மாற்றப்பட வேண்டும், அங்கே சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும், பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும், பாதிக்கப்பட்ட மாணவியை வேறு பள்ளியில் சேர்த்து அவரது உயர்கல்விக்கு ஆகும் செலவை அரசே ஏற்க வேண்டும், எதிர்காலத்தில் அவருக்கு அரசு வேலையும் வழங்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் தெரிவித்தனர். இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியரிடம் அவர்கள் மனுவை வழங்கினர். இதனை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பெற்றோர்கள் மற்றும் ஊர் மக்கள் வைத்த அனைத்து கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொள்வதாகவும் இதனை ஒன்றின் பின் ஒன்றாக நிறைவேற்றி தருவதாகவும் உறுதியளித்தார். இதனால் இந்த பேச்சுவார்த்தையானது சுமூகமாக நிறைவடைந்தது. இதன் காரணமாக பெற்றோர்களும் கிராம மக்களும் தங்களது குழந்தைகளை வரும் திங்கட்கிழமை முதல் பள்ளிகளுக்கு அனுப்ப சம்மதம் தெரிவித்துள்ளனர்.